கும்பாபிஷேகம் என்பது ஒரு பாரம்பரிய மற்றும் புனிதமான நிகழ்வாகும். இது இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. 12 வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த விழா கோவிலின் கட்டமைப்பு மற்றும் தெய்வத்தின் தெய்வத்தன்மையை புதுப்பிக்கின்றது. யாக பூஜையில் வைத்து பலவிதமான சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஓதப்பட்ட புனித நீர் கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படுகின்றது. பொதுவாக கோவில்களில் உள்ள தெய்வ விக்கிரங்கள் இந்த கலசங்களின் வழியாக அளவிட முடியாத இறைசக்தியை பெறுகின்றன. அப்படிப்பட்ட இறைசக்தியை பெறுவதற்காக ஊற்றப்படும் புனித நீரின் சில துளிகள் நம்மீது பட்டாலே புனித நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது வேத மந்திரங்கள் மூலம் சங்கல்பம் செய்யப்படுகின்றது. கும்பங்களில் தாமிரம், வெள்ளி அல்லது பித்தளையிலான கலசங்கள் நீர் நிரப்பி வேத மந்திரங்கள் மற்றும் ஹோமங்களின் மூலமாக அந்த நீருக்கு ஒரு புனித சக்தி ஆவாகனம் அதாவது அழைத்தல் செய்யப்படுகின்றது. இது தெய்வ சக்தி அந்த நீரில் குடிக்கொள்ளும் என்று நம்பப்படுகின்றது. தீர்த்தங்கள், நதிநீர்கள் சேர்க்கப்படும் திருவேணி சங்கமம், கங்கை, யமுனை, காவிரி, நர்மதா போன்ற புனித நதிகளின் நீர்த்துளிகள் கூட கலசத்தில் சேர்க்கப்படும். இதன் மூலம் அனைத்து தீர்த்தங்களின் புனிதத்துவமும் அதில் அமையும் என்று நம்பப்படுகின்றது. அர்ச்சகர் தாபித்த தெய்வ ஆகவனம் அக்கும்பம் ஒரு தெய்வத்தின் உருவாக கருதப்படுகின்றது. அதன் மூலம் அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதமும் அந்நீரில் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. கும்பாபிஷேக விழாவின் இறுதி பரிசுத்தம் கோவிலின் கலசத்தில் அதாவது மூடிகள் ஊற்றி பின்னர் மக்கள் மீது தெளிக்கப்படும். இதன் மூலம் அந்த தலம், அந்த கோவில் மற்றும் பக்தர்கள் எல்லோரும் புனிதமடைவார்கள் என்று நம்பப்படுகின்றது. இப்படி இவ்வளவு புனிதமாக கருதப்படக்கூடிய அபிஷேக தண்ணீரின் தரிசனத்தை நீங்கள் பெற்றிருந்தால் பாவநாசம், உடல் மன நலன், கடவுளின் ஆசீர்வாதம் போன்ற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் கும்பாபிஷேக தண்ணீரை வீட்டில் வைப்பதன் மூலம் வீட்டிற்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக கிடைக்கும் என்றும் நம்பப்படுகின்றது.